அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பெஸ்ட்டு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கரியானம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா அது அவசரடி வைக்கிற கரியானம் பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு 1/2 கிலோவுக்கு கறியை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, இன்னும் தக்காளி போட்டாச்சு. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா அது ஒரு 1.5 ஸ்பூனுக்கு, மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனுக்கு, சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போது தேவையான அளவு தண்ணி, இப்போ இதை நல்லா போட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் ஏற்றி ஒரு 4-5 விசில் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் விட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம அவசரடி மசாலா குழம்பு ரெடி. என் கையை கழுவி அதில் விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிடுவோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு தேவையான மசாலாத்தூள் போடணும்ல. போட்டு நம்ம இப்போ குக்கரை அடுப்பில் ஏற்றிடுவோம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கிறேன். நான் குக்கரை அடுப்பில் வச்சிடுறேன். குக்கர் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடியை போட்டுடலாம். இப்போ மூடியை போட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அது வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம அந்தாண்டு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போட்டு அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகட்டும். இப்போது தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் நெய்யுமா ஊற்றுனா நாங்கள் எப்படிங்க, இல்லாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எதுவும் நினச்சிக்காதீங்க. இருக்குது அதனால் தாளிக்கிறேன். இல்லைன்னா நார்மலாக சமைக்கிற எண்ணெயை தாங்க தாளிப்பேன் நான். சரிங்களா? 2 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டுக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 4 துண்டு ரம்ப இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொஞ்சம் போல வெங்காயம். ஆல்ரெடி நம்ம தக்காளி எல்லாம் அதில் போட்டாச்சு, அதனால் வெறும் வெங்காயம் மட்டும்தான். கொஞ்சம் நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம்.
நல்லா மணந்துக்கிட்டு வரும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜுக்கு இப்போது ஒரு 4 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி தாளித்து கறியானம் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த அவசரடி கறியானம் நம்ம டக்குன்னு எங்கேயும் போகணும் பார்த்திங்களா, ஒரு அர்ஜெண்ட்டாக எங்கேயும் போகணுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். நம்ம எல்லாம் வதக்கி விட்டு செய்வோம், அதிலே போட்டு வேக வச்சு செய்கிறோம். இப்போது அவ்வளோந்தான், வேலை சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எது செஞ்சாலுமா வேலை சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது சோம்பேறி குழம்புன்னு சொல்கிறதுங்க. இதுக்கு பேர் சோம்பேறி குழம்பு. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அது வெந்து வரட்டும். ஏன்னா தயிர் இஞ்சி பூண்டு போட்டுக்கோம் பார்த்திங்களா, அதில் பச்சை வாடை தண்ணி இருக்கும். இப்போது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் நம்ம போட்டப்போ எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை 1 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் பாருங்கள், இதுதான் குட்டி ஸ்பூனு, இதுக்கூட குட்டி ஸ்பூனு இருக்குது. அவ்வளோதாங்க, தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு கறியை தூக்கி இதை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கா. இப்போ கறியை தூக்கி இதில் தாளிப்பை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இதை பாருங்கள், இதில் வந்து ஒரு 15 பாதாம், ஒரு 20 முந்திரி, தேங்காய் இல்லை, ஒரு 10 பிஸ்தா, அவ்வளோதான். இதை அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் இல்லாதனால இப்படி. தேங்காய் இருக்குதுங்க, ஆனால் உடைக்கணும், எனக்கு முடியாது, கை வலியாக இருக்குது, அதனால தான். இப்போ கொஞ்சம் தண்ணி, கை நல்லா இருந்தால் நானே உடைச்சி நானே திருவி அரைச்சிப்பேன். இப்போது என் கை நல்லா இல்லை, அதனால தான். அடுப்பை கொஞ்சம் தூண்டி விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில், அந்த எண்ணெய் சட்டியில். இப்போ எண்ணெய் சட்டியில் தண்ணியை ஊற்றி நல்லா அதை அலசி இந்த தண்ணியும் தூக்கி தலையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையிலெல்லாம் நான் திறந்தே பார்க்கலைங்க, எப்படி இருக்குன்னு கூட நான் திறந்து பார்க்கல. ஆனால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். எப்போவும் எனக்கு இடையில திறந்து பார்க்குற பழக்கம் இல்லை. பருப்பு எதுவும் வச்சேன்னா மட்டும்தான் கொஞ்சம் நான் திறந்து பார்ப்பேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு ஒரு மூடியை போடுவோம், கொதி வரட்டும் ஒரு 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதில் கொத்தமல்லியும் புதினாவும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம தூவிக்கலாம். அவ்வளோந்தாங்க, ஆணம் ரெடி. சரிங்களா? பாருங்க, ஆணம் ரெடி ஆயிடுச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஆணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை பார்க்காம தள்ளி விட்றாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.